ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பீடோமீட்டர் ஸ்டார். இந்த வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குக்கிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். இந்த குக்கிங் சேலஞ்ச் எப்படின்னா நானும் என் ஃப்ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு குக்கிங் பண்ண போகிறோம். அந்த குக்கிங்கான இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற ப்ளேஸில். ஸோ அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவாக வ்ளாக் பண்ண போகிறோம். சேலஞ்சிங்கான வீடியோ. நாங்கள் எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள் வீடியோவை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டப்பாக்குள்ளே மஞ்சள் தூள், இதுக்குள்ளேயே ஒன்று வச்சுருக்கேன். இதுக்குள்ளேயே ஒன்று வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, மல்லித்தூள் இது மேலே வச்சுருக்கேன். சிக்கன் தந்தூரி தான் பண்ண போகிறோம். இது எப்படின்னா நாங்கள் இங்கே வச்சுருக்கிற அந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். இது தனித்தனியாக பண்ண போகிறோம் 2 பேரும். அதுக்கான இன்க்ரீடியன்ட்லாம் ஒரு இடமா வச்சுருக்காங்க. அதை தேடி நாங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி எப்படி பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கான பொருட்களை வந்து ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கட்டையை எரித்து இதில் வர நெருப்பில் கட்டியில் தான் நாங்கள் சிக்கனை வேக வைக்க போகிறோம். ஏய் எர்ரா, ஏய் தண்ணி நாங்க, ஏய் உங்களுக்கு வேணா நீங்க தேடி யாரை வந்து அறுத்துக்குங்க. இவா அவங்கள கவர் பண்ண பாம்பு கம்பு இருக்கு போது. கொஞ்சமாக ஊற்றணும். பெட்ரோலு சொல்ல வேணாம். மண்ணு சரி, இது எரிஞ்சிட்ருக்கோம். நம்ம அதுக்குள்ளே அந்த ஒலிக்க வச்ச இன்க்ரீடியன்ட்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. மசாலா தடவி வைக்கிட்டோம், அப்புறமா வாங்கிக்கலாம். எங்கே வச்சானே தெரியல. கண்டிப்பாக பண்ணிங்களா? இது வரைக்கும் எத்தனை ஆளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 2 3 3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன தெரியுமா வச்சுடா பொருளை மட்டும் தீ ஆல்ரெடி முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்தாங்க. டீச்சர்றாங்க. நான் 5ஆவதா கண்டுபிடிச்சிட்டோம். டேய் ஏன்டா மரத்துல மட்டும் தான் வச்சிருக்கேனா? அவன் டப்பாவெல்லாம் கழுவி விட்டு எடுத்துட்டு இருக்கான். டேய் சீத்தா போய் 100 ரூபாய்க்கு யார் நம்ம போன அந்த சரௌண்டிங்ல 2 பொருள் எடுத்துருக்காங்கடா. எப்படின்னு தெரியல. இவராஜ் சொல்லி கொடுத்துருப்பானோ? அப்படிதான் நான் 2 தான் எடுத்துருக்கு. ரொம்ப நேரம் அப்படியே பார்க்காது. ஊற்று மரத்தை அந்த மரத்தில் ஒன்றும் கிடையாதா? இருக்கிற கிடைச்ச மசாலாலாம் போட்டு நம்ம அப்படியே நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி பொருள் அப்படி இதுதான். ஆனால் இங்கே தான் இங்கே வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. மரத்துங்களில் தான் வச்சுருக்கேன். மரத்து கீழே தான் வைக்கல. ஆஹா
இருக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி 15 ரூபா. டேய் இந்த வாழைக்காய் போட சொன்னா வாழைக்காய் பஜ்ஜி வித்தி கண்டுபிடிக்கிறேன். அந்த தயிர் எடுறா. வாடப்பா இதே எவ்வளோ இது பார்க்கறதுக்கு ஃபுல்லா மண்ணா இருக்குது. பழைய டப்பா மாதிரி இருந்துடா. அவன் ஏசிட்டு சிரிக்கிறான்டா. இந்த மரத்தை சர்ச் பண்ணுறா. என்ன மரம்? முந்திரி மரமா? முந்திரியா? ஆமாம், முந்திரி மரமா. இனே எத்தனை ஏய் ஏன்டா மரத்தில் மட்டும் தான் வச்சிருக்கேன்னா அவன் டப்பாவெல்லாம் தள்ளி விட்டு எடுத்துட்டு இருக்கான். டேய் கண்டுபிடிச்சிட்டான்டா ஒன்று. எவ்வா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டே அவன் 5 மரம் மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. இந்த 2 இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏய் திட்டு பையன் எவ்வளோ கிருமியா எங்க வச்சிருக்கான் பாரு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வந்தா என்னமோ நீ என்னமோ சொல்லி கொடுத்த மாதிரி டப்பாவை தள்ளி விட்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். சொன்னது உனக்கு, ஆனால் அடுத்தது அவன் அப்பா அடுத்ததை கண்டுபிடிச்சிட்டான். எல்லா முக்கியமான இன்கிரீடியன்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு. அவங்க நம்ம கிட்ட எல்லாம் 2 வாங்கினா எல்லாத்துலயும் எடுத்துட்டு போயிட்டு. அப்படியா? ஐயோ தயிர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆமாம் ரசம் இதை போய் செக் பண்ணிட்டு ஏதாவது இல்லைன்னா எடுப்போம். ஓகே சொல்லிட்டுப்பா, அதுக்காக கத்த போகிறேன். ஏன் டீமை நோக்கி போகிறான் வாங்க. ஏய் கேமரா ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சியா? டேய் ஒரு நிமிஷம். என்ன ஒரு பாக்கெட் நீ தான் பண்ணுற. நான் தான் கண்டுபிடிச்சேன். இப்போ மசாலா தூள். போ. என்னத்துடா பண்ணுற? கீரல்ரா. கீரல் தப்பாக இருக்கிற கத்தி இந்த பக்கம் திருப்பி இருக்கணும்டா எருமை. ஏ புக்குன்னு வருதா? சூப்பராக இருக்குது. ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி ஃபயர் எஃபெக்ட்டா? சூப்பராக இல்லை ஓட்டாது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் தடவி முடிச்சாச்சு. இது எடுத்துகிட்டு போய் அந்த அடுப்பு மேலே இருக்கிற அந்த கம்பி மேலே போட வேண்டியதுதான். போட்டுட்டு அந்த அடியில் இருக்கிற ஹீட்டில் அது அப்படியே வெந்துடும். 1/2 ஹவருக்குள்ளே அது வெந்துடும். ஒரு கால் வச்சு எது போடா? கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ யாருது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது தான் நல்லா இருக்குது. ஆப்போசிட் டீம் பண்ணது வந்து சரியாக குக் ஆகலை. ஸோ அந்த காரணத்தால் நம்ம தான் இன்றைக்கி வின் பண்ணோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க.